ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவுக்கு அவர் ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் தெரியுங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு திடமனதாயிருன்ற வார்த்தையை கர்த்தர் யோசுவாவுக்கு ஏன் சொல்கிறார் தெரியுங்களா? அவன் பலவீனம் ஆயிட்டான். அவனுடைய திடன் அவனை விட்டு போயிடுச்சு. ஏன்னா அவன் ஒரு பெரிய வேலையை செய்ய போகிறான். மோசேக்கு பின்பதாக அவ்வளவு ஜனங்களையும் வழி நடத்தி கொண்டு போய் கானான் தேசத்துக்கு அவன் கொண்டு போகிறான். அப்போ அவன் ரொம்ப பலவீனமாகி தளர்ந்து போயிட்டான். தடன்னு கால்களெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன செய்ய போகிறேன்னு ஒரு கேள்விக்குறியோடு கூட இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? சரியான ஒரு வாக்குத்தத்தத்தை அவனுக்கு தரார். என்ன தரார் அப்படின்னா, பலங்கொண்டு திடமனதாயிரு. நம்மையும் பார்த்து தேவன் இன்றைக்கு இந்த காரியத்தை தான் சொல்றார். மகனே, பலங்கொண்டு திடமனதாயிரு. உன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீ அதைரியப்பட்டு நீ வாடி போயிடாத, நீ தளர்ந்து போயிடாத, நீ நம்பிக்கையாயிரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்றார். யோசுவாவின் தேவன் உங்கள் தேவனா இருக்கிறார். யோசுவாவின் தேவன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை ஜெயத்தின் பாதையில நடத்த முடியும். ஜெபிக்கலாங்களா? அன்புள்ள நல்ல பிதாவே, யோசுவாவின் தேவன், யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர், என்னையும் உம்முடைய வாக்குத்தத்தத்தில் நடத்துகிறீர். நிச்சயமாகவே கர்த்தாவே, என்னை பலப்படுத்துகிற தேவன் என்னோடு கூட உண்டு. உம்முடைய பலத்தை சுதந்திரித்து கொண்டு நான் நடக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து என்னை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.